இப்ப கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளையானுக்கு எதிராக 3 கண்கண்ட சாட்சிகள் முன்னிலையாக இருக்கிறார்கள். முதல்ல இவர்கள் யார் என்று சொல்கிறேன். அதற்கு பிறகு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றதை விவரமா பார்க்கலாம். முதலாவது நபர் இந்த பிள்ளையானோட இணைந்து செயற்பட்ட புலனாய்வு உறுப்பினர் எம் ஹுசைன். இரண்டாவது இந்த பிள்ளையானோட அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்ட ஏ.எஸ். கண்ணா. மூன்றாவது நபர் சிறைச்சாலைகள்ல இருந்து தகவல்களை பெற்றுக்கொண்ட என் ஜெகதீஸ்வரன். இவர்கள் மூவர்கிட்ட இருந்தும் இந்த பிள்ளையான் செய்த பல சம்பவங்கள் வெளியில வந்திருக்குது. அவை என்னன்றதை விரிவா பார்க்கலாம். அதே போல 2009ஆம் ஆண்டு இந்த இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஜோசித ராஜபக்சவால ஒரு போலி நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்குது. இன்றையில இருந்து இலங்கையில் இருக்கிற சகல பாடசாலைகள்லையும் ஒரு புதிய இறுக்கமான கட்டுப்பாடு நடைமுறைக்கு வருது. ஆக இவையெல்லாம் என்னன்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான செய்திகளை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா 2009ஆம் ஆண்டு இந்த இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஜோசித ராஜபக்ச போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு காணொளி சகல சமூக வலைத்தளங்களையுமே பரப்பப்பட்டது. ஆனா அது முழுக்க பொய் என்று அந்த ஜோசித ராஜபக்சவனுடைய படகை ஓட்டியிருக்கக்கூடிய முன்னாள் கடற்படை வீரர் சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொன்னா 2009ஆம் ஆண்டு இந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த கடற்படையினுடைய டோரா படகுகள் எல்லாமே திருகோணமலை துறைமுகத்துக்கு போய் அங்கதானாம் இந்த எரிபொருளை நிரப்பிக்கொள்றது. அப்படி தாங்கள் ஒரு முறை இந்த திருகோணமலை துறைமுகத்துக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில் அங்க கடற்படைகளுடைய தளபதி வசந்த கர்ணா கூட வருகை தந்திருந்தவராம். அவர் உடனடியாகவே ஒரு 10 டோரா படகுகளை ஏற்பாடு செய்யுமாறும் இங்க ஜோசித ராஜபக்ச வந்து கொண்டிருக்கிறார், அவர் போரில் ஈடுபடுறது போல ஒரு காணொளி எடுக்கணும், இது மேலிடத்தினுடைய உத்தரவு என்று எங்களுக்கு சொல்லியிருந்தவர். அதே போல நாங்களும் 10 படகுகளை ஏற்பாடு செய்திருந்தாங்கள். அதற்கு பிறகு அங்க ஜோசித ராஜபக்ச வருகை தந்து அவர் என்னுடைய படகுல தான் ஏறியிருந்தவர். உடனடியாக திருகோணமலை கடற்படை தளத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த 10 படகுகளும் போய் ஜோசித ராஜபக்ச போரில் ஈடுபடுகிறது போல ஒரு போலியான காணொளியை உருவாக்கினாங்கள். அதற்கு பிறகு நாங்கள் மீண்டும் கரைக்கு வந்துட்டோம், அவர் உண்மையாகவே போரில் ஈடுபடையில என்று சொல்லி அந்த படகை செலுத்தின ஓட்டுநர் இன்றைக்கு ஒரு விடயத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த காணொளி 2009ஆம் ஆண்டு சிங்கள மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டு மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன், அதாவது அப்ப ஜனாதிபதியாக இருந்தவருடைய மகனே போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதால இது ஒரு சிறப்பான விடயம் என்று சொல்லி பலரால பாராட்டப்பட்டு கொண்டிருந்தது. அப்படி இருக்கேதான் இன்றைக்கு அதனுடைய உண்மைத்தன்மைகள் தெரிய வந்திருக்குது. இதை இவர்கள் எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற சகல பாடசாலைகளையும் இன்றையில இருந்து ஒரு புதிய நடைமுறை அறிமுகமாக இருக்குது. எப்படி என்று சொன்னா இவ்வளவு காலமே பல கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்ட நிலையில இன்றையில இருந்து இந்த உணவுப் பொருட்கள்ல கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்குது. அதாவது இனிமேல் இந்த உடனடியாக செய்யப்பட்ட நூடுல்ஸ்கள், வெதுப்பக உணவுகள் என்று சொல்கிற இந்த கிரீம் பன்னீஸ், ஜாம் பன்னீஸ், பேஸ்டி போன்ற உணவுகள், அது மட்டும் இல்லாம எண்ணெயில பொரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோல், பட்ரீஸ் போன்ற உணவுகள், அதே போல இந்த ஜெல்லி வகை பக்கெட்ல அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பானங்கள், அதே போல அதிகமான நிறமூட்டி பயன்படுத்தப்படுகிற குளிர்பானங்கள், அது மட்டும் இல்லாம பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை பயன்படுத்தி செய்கிற உணவுகள், அதாவது இந்த பர்கர், அதே போல சிக்கன் பீட்சாக்கள் என்று சொல்லி இப்படியான எந்த உணவுகளுமே இனிமேல் பாடசாலைகளில் விற்பனை செய்ய முடியாது. அதை பாடசாலை மாணவர்கள் பாடசாலை வளாகத்துக்குள்ளையும் கொண்டு செல்லக்கூடாது. அங்க இருக்கிற இந்த சிற்றுண்டி சாலைகள், கேண்டீன்களையும் இந்த உணவுகளை விற்பனை செய்யக்கூடாது என்று சொல்லி இன்றையில இருந்து ஒரு கடுமையான கட்டுப்பாடு கொண்டு வரப்பட்டிருக்குது. இப்படி இருக்கும்போதுதான் இப்ப பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த பிள்ளையானுக்கு எதிராக 3 கண்கண்ட சாட்சிகள் முன்னிலையாக இருக்கிறார்களாம். இவர்கள்ட்ட இருந்து இந்த பிள்ளையான் செய்த பல கொலை சம்பவங்கள் தெரிய வந்திருக்குது. அதன்படி முதலாவது நபர் இந்த பிள்ளையானுடைய புலனாய்வு உறுப்பினராக செயற்பட்டிருக்கக்கூடிய எம் ஹுசைன் என்று சொல்லப்படுகிறவர். இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி மட்டக்களப்பு கல்லடி முருகன் கோவில் கரையில் இருக்கிற ஒரு மைதானத்துக்குள்ள வைத்து சக்தி, ரமேஷ் என்று சொல்லப்படுகிற 2 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களாம். இதை செய்தது முழுக்க இந்த பிள்ளையான் தரப்பு தான் என்று சொல்லியும் அதை நான் நேர்ல பார்த்தனான் என்று சொல்லி இந்த எம் ஹுசைன் ஒரு வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார். அதே போல இரண்டாவது நபர் எஸ். கண்ணா என்று சொல்லப்படுகிறவர். இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வவுணதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்ணன்குடா பகுதியில் இருக்கிற பொடியர் என்று அழைக்கப்படுகிற தர்மலிங்கம் என்ற நபரை இவர்கள் வீட்டிலிருந்து அழைத்து சென்று சுட்டு படுகொலை செய்தவர்கள். இதை செய்தது முழுக்க பிள்ளையான் தரப்பு தான் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொன்னா இந்த பிள்ளையானுக்கு கீழே ஒரு ஆயுத குழு இருந்ததாம். போலீஸ் பாயிஸ் என்ற நபரோட சேர்த்து
சேர்த்து மொத்தமாக 17 பேர் அந்த குழுவில் இருந்தவர்களாம். இவர்கள் தான் பிள்ளையானுக்காக இந்த கடத்தல்கள் கொலைகள் எல்லாத்தையுமே செய்தவர்கள். இப்ப இந்த போலீஸ் பாயிஸ் என்ற நபர் இலங்கையிலிருந்து வெளியேறி குடும்பத்தோட பிரித்தானியாவில் இருக்கிறார் என்று சொல்லி நீதிமன்றத்தில் வைத்து சொல்லப்பட்டிருக்குது. இதால உடனடியாகவே இந்த போலீஸ் பாயிஸ் என்ற நபரை பிரித்தானியாவில் வைத்தே கைது செய்யறதுக்கான திறந்த பிடியாணை ஓப்பன் வாரண்ட் வந்து போலீசாரால நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்குது. அதே போல மூன்றாவது நபர் என் ஜெகதீஸ்வரன் என்று சொல்லப்படுகிற நபர். இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இந்த பிள்ளையான் சிறையில் இருந்த சந்தர்ப்பத்தில் அவரோட இருந்த பிரதீப் மாஸ்டர் என்று சொல்லப்படுகிறவருக்கு இந்த ஜோசப் பராய சிங்கத்தை படுகொலை செய்யுமாறு நான் தான் சாந்தன் என்ற நபருக்கு சொன்னதாக இந்த என் ஜெகதீஸ்வரன் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராய சிங்கம் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அதை சாந்தன் தான் படுகொலை செய்தவர் என்று சொல்லி பகிரங்கமாக மக்கள் மத்தியில் சொன்னதாகவும், அதற்கு பிறகுதான் 2008ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி காத்தான்குடி பிரதான வீதியில் வைத்து இந்த சாந்தனையும் அவருடைய பாதுகாவலரையும் இவர்கள் சுட்டுக் கொண்டவர்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு விடயத்தையும் வெளியில விட்டிருக்கிறார். உண்மையிலேயே இப்படி இவர்களுக்கு எதிராக சகல சாட்சிகளுமே முன் வந்திருக்குது. சொல்ல போனா இந்த சம்பவங்களை இவர்கள் நேரில் பார்த்தது என்று சொல்லி வாக்குமூலம் அளிச்சிருக்கிறார்கள். இந்த விடயங்கள் அனைத்துமே இப்ப நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு இந்த 3 பிரதான கொலைகளுக்கு உடந்தையாக இருந்திருக்கக்கூடிய 2 பேர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஹமீத் லெப்பை முகமது ஷஹீத், அதே போல அப்துல் காதர் முகமது சிபான். இவர்கள் இருவருமே இந்த பிள்ளையானுடைய கொலை குழுவில் இருந்தவர்கள் என்று சொல்லி இப்ப இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இந்த போலீஸ் பாயிஸ் என்ற நபரை கைது செய்யறதுக்கான ஒரு திறந்த பிடியாணைக்கான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த பிள்ளையானுக்கு எதிராக பல சாட்சியங்கள் முன்னிலையாக இருக்குது. இவருக்கு என்ன நடக்க போகுது, இந்த சிறை வாழ்க்கையில இருந்து இவர் விடுதலை செய்யப்படுவாரா இல்ல எப்படியான தண்டனைகளை எதிர்கொள்ள போகிறார் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இலங்கையில இந்த வரி செலுத்துற விடயத்தில் ஒரு புதிய விடயம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது இவ்வளவு காலம் இந்த வரி செலுத்தி கொண்டிருந்த வைத்தியர்கள், ஆசிரியர்கள், பொறியியலாளர்கள் என்று இவர்கள் மட்டும் இல்லாம இனிமேல் புதிதாக பல பேர் வரி செலுத்த போகிறார்கள். இதற்கு ஒரு 25 பேருடைய பெயர்கள் வெளியாக இருக்குது. யார் யார் என்று சொன்னா, முதலாவது இந்த கலைஞர்கள், அது நடன கலைஞராக இருக்கட்டும், இல்ல நடிகராக இருக்கட்டும், ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களும் இனி வரி செலுத்தணும். அதே போல இந்த கணக்காய்வாளர்கள், இந்த அக்கவுண்ட் சம்பந்தப்பட்டு வேலைகள் செய்யக்கூடிய சகலருமே இனிமேல் வரி செலுத்தணும். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், இந்த ஐடி துறையில பணியாற்றக்கூடிய சகல தரப்பினருமே இனிமேல் வரி செலுத்துவராக உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த விளம்பர முகவர்கள், அதாவது இந்த விளம்பர நிறுவனங்களை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக வருமானம் ஊற்றக்கூடிய சகலருமே இனிமேல் வரி செலுத்த வேண்டும். இந்த நடைமுறை எப்படி இருக்க போகுது என்று சொன்னா, உதாரணமாக நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே இதுல வருமானம் எடுத்தா வரி செலுத்த தேவையில்லை. ஆனா 1 லட்சம் ரூபாய்களுக்கு மேல நீங்கள் சம்பளம் எடுக்கும் போது அதுல இருந்து 5% வரி நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும். இதுல ஒரு குழப்பம் இருக்குது. எப்படி என்று சொன்னா, நீங்கள் 2 நிறுவனத்துக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். 2 நிறுவனத்துல இருந்தும் உங்களுக்கு வார சம்பளத்தினுடைய கூட்டுத்தொகை தான் 1 லட்சமா இல்ல தனித்தனியவா என்று கேட்டா, உதாரணமாக இதை எப்படி விளங்கப்படுத்தலாம்னா, முதலாவது நீங்கள் ஏ என்ற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள், அதுல இருந்து உங்களுக்கு 1,20,000 ரூபாய் சம்பளம் வருது. அதே போல பி என்று சொல்லி இன்னும் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீர்கள், அதுல இருந்து உங்களுக்கு வெறும் 75,000 ரூபாய் தான் சம்பளம் வருது. அப்ப நீங்கள் எவ்வளவு வரி செலுத்த வேணும் என்று சொன்னா, அந்த முதலாவதாக ஏ என்ற நிறுவனத்தில் இருந்து வருகிற 1,20,000 ரூபாயில தான் நீங்கள் 5% வரி செலுத்தணும். ஆனா பி என்ற நிறுவனத்தில் இருந்து வருகிற 75,000 ரூபாய் சம்பளத்துக்கு நீங்கள் எந்த விதமான வரியும் செலுத்த வேண்டியதில்லை. இதை கூட்டி பார்த்து அதனுடைய வரி செலுத்துறதில்லை. 2 நிறுவனங்கள்ட்ட இருந்து வார சம்பளங்களுக்கு தனித்தனியாகத்தான் வரி செலுத்த வேண்டும். இதன்படி ஒரு பெரிய பட்டியலை வெளியாக இருக்குது. சொல்ல போனா சகல துறைகளிலும் இருக்கிற அனைவருமே இந்த வரி செலுத்துவராக உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.